ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். நான் ராத்திரி நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு, கண்டபடியில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையிலே ஒரு 12 பேர் என்னை தேடி வந்துட்டாங்க. ஒரு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ரொம்ப கண்ணீரோடு வந்தாங்க. காரணம், திருச்சபை குறித்த கஷ்டம், வேதனைகள். இந்த ஊழியர்களெல்லாம் தவறான முறையில் ஊழியம் பண்ணுறது, தவறான முறையில் நடத்துறது தாங்க முடியல அவங்களால. நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், 127 நாடுகளையும் அரசாண்ட கேசவராஜா காலத்தில் ஒரு துஷ்ட ஆமான். இன்னைக்கு திருச்சபையெல்லாம் ஆமான் தான் நிறையா இருக்கான், நல்லவன் நிறைய பேர் இல்லை. ஆமான்கள் துட்டு சம்பாதிக்கணும், கள்ளத்தனமான தீர்க்கதை சொல்லணும், கள்ளத்தனமான வாழ்க்கைகள் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது தான் நினச்சி ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஆமான் ஒரு நீதிமானாகி முருதகாக்கி 50 முழத்தில் தூர்க்கமும் செஞ்சான். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கொன்று குவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போ அந்த முருதக்காய் ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோட கண்ணீரோட அழுதான். என்ன செய்யணும் தெரியல. ஆனால் நீதிமான் சந்ததி ஒரு நாளும் ஒளிஞ்சு போகாது. செல்வி நினைக்கலாம், நீ உண்மையாக வாழ்வையான உன் வாழ்க்கையில் அழிவு என்னைக்கு இருக்காது. மற்றவங்க ஒரு மாதிரி பார்க்கலாம், ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குமானா, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்குமானா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், வாழ்க்கை அழிவே வராது. ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். வேதத்தில் வாசிக்கமில்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வதும் ஆனே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் நான் காணலை. இதுதான் உண்மையான வார்த்தை. நமக்கு எந்த குறையும் வராதுன்னு சொன்னேன். அப்போ எஸ்தர் தயங்கி வேலை செய்தா. அவளால் செயல்பட முடியலை, தயங்கி வேலை செய்தா. அவன் முருதக்காய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், எஸ்தர் 4:17 வாசிக்கும்போது, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், அன்னைக்கு நீயும் தகப்பன் விடும் தப்ப மாட்டீங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் மனைவி இறங்கினா. அதுக்கப்புறம் செத்தாலும் சாகிறேன், என் குலத்துக்கு ஒரு அழிவை, என் இனத்துக்கு வரும் சாவை என்னால் எப்படி தாங்க முடியும்னு சொல்லி நின்னான். அவள் தோல்வி அடையவே இல்லை. துஷ்டத்தனமாக ஏற்படுத்தின ஆமானோட நிலைமை என்ன, அந்த 50 முழம் தூக்கு பொறுத்து அவனை தூக்கி தலையில் அடிச்சிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இதை மனசில் வச்சு நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வாழ்க்கை தான் உள்ளது, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. சில பேர் பணத்தை பொத்தி சேர்க்கறது, பணம் வேணும்னு சொல்லி அந்த பணம் எண்ணிக்காது. பணத்தை காசை சாப்பிட முடியும், காசு சாப்பிட முடியாதுல்ல. நிறைய பேர் வாழ்க்கை கஞ்சித்தனம், பிசுநரித்தனம், தொட்டு சம்பாதிக்கணும், எதை வேணாலும் செய்கிறது, அது வாழ்க்கை இல்லை. அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அவரோட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தலையில் தாழ்த்து நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் கரைங்களோடு கூட ராஜான்னு கேட்கலாமா? ராஜா உன் மாளிகையில் ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே,
ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். Halo. Check. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதிய யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சீவெடுத்தோ சிறுசியரே, ஆராதனை உமக்கே. சீவெடுத்தோ சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சீரப்படுத்தோ துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே.
கால வேலைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அடியாரை மறைத்து வெளிப்படுங்க. அந்த மக்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் தாங்க, நீங்கள் பேசுங்க. இயேசு நீயே நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமாக நாள், ஒரு சந்தோஷமான நாள். எனக்கு தம்பி ஜானியை குடிக்கும்போது குருவானருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் எந்த சபைக்கு போனாலும் சரி, ஆலயத்தை கட்டணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அவருடைய எண்ணங்கள் அவருக்கு வாழ்க்கையில் உண்டு. அது நிறைவேற்றி கொடுக்க முடியாத கிருபை அவருக்கு தந்திருக்கிறார். காரணம் கேட்டால் ஒரு நல்ல தேவ ஊழியர். அந்த குடும்பமே ஊழியந்தான், அந்த குடும்பமே ஊழியந்தான். அவருடைய ஊர் கோயில்பட்டி. நான் கடந்த மாதம் கோயில்பட்டி போயிருந்தேன். ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுதான் வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம், அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். முன்னாலோட ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்க, தர்மபுத்தூரணி. அந்த அம்மாவுக்கு தர்மபுத்தூரணி, அவங்க வீட்டுக்காரர் கோபால். அவர் கிட்னி ஃபெயிலில் இறந்து போயிட்டார். பல வருஷங்களுக்கு முன்னால் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ஒரு கூட்டம் நடத்தணும்னு ஆசைப்பட்டு, கரண்ட் இல்லை. பக்கத்தில் ஒரு வண்டி டிராக்டரை இழுத்து அந்த பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்து மைக்கை கொடுத்து பேச வச்சாங்க. அது இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் அந்த அம்மா ஒரு சாப்பாடு செய்து கொடுத்தாங்க. அவங்களால ஏற்றது. அதில் அரிசி வடித்து சாம்பார் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. நான் போகும்போது உளுந்து சீசன், ஒரு பை நிறைய எனக்கு உளுந்தை கொடுத்து, ஐயா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, ஐயா வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. ஏழை மகள், ஏழை மகள். வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவன் கலங்கப்படணும். கலக்கமான உலகம், வேதனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்ட மகளுக்கு அந்த வித்தியும் கிருபை தந்தார். இப்போ மாஞ்செல்லாம் நம்ம ஊர் சார் தான், ஊத்துமலை சார் தான் இங்கே கேட்டகிஸ்டாக இருக்காங்க. ஊரில் ஒரு கோபுரம் கட்டணும், அவன் வாஞ்சியாக தான் கோபுரம் கட்டணும். ஏன்னா சங்கீதத்தில் 34 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த கோபுரத்தை எல்லாரும் பார்க்கணும், நமக்கு ஒரு ஆசை. அப்படி எல்லாருக்கும் ஒரு வாஞ்சி வரணும். மனுஷன் வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படி வாழக்கூடாது. ஒரு லட்சியமான வாழ்க்கை. எந்த பணமும் யாரையும் காப்பாற்றாது, எந்த படிப்பு யாரையும் காப்பாற்றாது, எந்த பகட்டு வாழ்க்கை ஏமாற்று வாழ்க்கை யாரையும் காப்பாற்றாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டு விரும்புகிறார். உலகமே கலக்கமான உலகம். கலக்கமான உலகத்தில் கடவுளுக்கு பொருளை கேட்டு வாழும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. தீர்க்கதரிசி எலியா பெரிய தீர்க்கதரிசி, உலகத்தில் தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. வல்லமையான தீர்க்கதரிசி, யாருக்கும் பயப்படுறதில்லை, ராஜாக்களுக்கு பயப்படுறதில்லை, ஆண்டவரை தவிர யாருக்கும் பயப்படுறதில்லை. தேசத்தில் மழை இல்லை, ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, ஆண்டு வானத்தையும் அடைச்சி போட்டார். ஆனால் தீர்க்கதரிசி எலியா சொன்னார், எல்லாரும் கூடி வாங்கன்னு சொன்னார். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், யோசேப்பின் பத்தியில் சாப்பிட்றவங்க 400 பேர், 800 பேர் கூடி வந்தாங்க. கூடி வந்து என்ன சொன்னார்னா, எந்த மட்டும் 2 நினைவுகளாக குந்தி குந்தி நடப்பீங்க. ஒன்று ராஜாக்கள் வாசிக்கும் போது அவ்வளோ அழகா, அவ்வளோ 18, 22, 20 வாசிக்கும் போது எந்த மட்டும் 2 நினைவுகளாக குந்தி குந்தி நடப்பீங்கன்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. சவால் விடுறாருன்னா, கர்த்தர் தீவன் கர்த்தரை வணங்கு, பாகால் தீவன் பாகாலை வணங்கு, உண்மையாக நடக்குன்னு சொன்னாய். ஒரு நல்ல பந்தை வச்சு ஒரு சாட்சி வச்சு மகிமையை செலுத்தி வாழ்ந்து மகிமையை இறங்கக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய கிருபை தந்தார். காரணம் கேட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது. தீர்க்கதரிசி தான். நிறைய பேர் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, பிழைப்புக்காக ஓடுற வாழ்க்கை. இன்னைக்கு பெரிய பேர் பிழைப்புக்காக எது வேணாலும் செய்கிறான், எது வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வந்ததும் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் சீரில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. 95% கிறிஸ்தவன் நல்லவங்களா இல்லை.
காரணம் உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. அழிஞ்சு போகிற உலகம் ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. சாபத்தை வாங்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவ சாட்சியாக வாழும்போது மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். 3 வருஷம் மழை இல்லை. தீர்க்கதரிசி எலியா ஆண்டவரை பாதுகாத்தார். நீதிமான ஒரு நாள் அன்று கைவிடவே இல்லை. யோர்தான் கருத்தை கேரிபாத் ஆற்றண்டையில் போய் ஒளிஞ்சிருடா, அந்த ஆற்று தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கோ, காலையிலையும் மலமும் காங்கள் உனக்கு ரொட்டியும் அப்பவும் தெரிஞ்சு சொன்னார். அதுமாதிரி ஆற்று தண்ணியை குடித்தான். ரொட்டியும் இறைச்சி துண்டையும் காங்கள் கொண்டு வந்து கொடுத்தது. ஆனால் ஆற்று தண்ணி வற்றி போச்சுது. எலியா வருத்தப்படவே இல்லை. காரணம் கேட்டால் தன்னை உருவாக்கிற தெய்வம், தன்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அவன் நம்பிக்கை அந்த ஒன்று தான். அந்த நம்பிக்கையில் ஆண்டு வார்த்தைக்கு காத்திருந்தான். ஆண்டு சொன்னார், யோர்தான் சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே ஒரு ஏழை விதைவை கட்டிட்டு இருக்கேன், உனக்கு எல்லாம் வேண்டி செய்வான்னு சொன்னார். ஒரு எழுதி போயிட்டே இருக்காரு. சாரிபாத்துலேருந்து ஊர் பக்கிட்ட வரும்போது ஏழை விதைவை ஒரு 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கா. எதுக்குன்னா தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம், கொடூரமான சூழ்நிலை. தானும் செத்து போகக்கூடாதுக்காக தன் மகனையும் கூட்டிகிட்டு போயிட்டு 2 விறகு பிறக்கிறா. எதுக்குன்னா 2 விறகு பிறக்கி கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை ரொட்டி சுட்டு சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கான். எலியாத்துக்கு கைதட்டி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஒரு பாத்திரத்துக்கு தண்ணி கொண்டு வாங்காரு. தண்ணி கொண்டு வர போகும்போது ஒரு சிறிய துண்டு அடையை கொண்டு வாங்காரு. அவர் சொல்கிற, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, ஒன்றும் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் மகனை சுற்று போகலான்னு நினைக்கையான்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், ஒன்றும் நினைக்காத, சுடக்கூடிய முதலாவது அடையை எனக்கு கொண்டு வா. தேசத்தில் ஆண்டு மழையை கட்டிட்ட நாள் வரைக்கும் மாவு குறையாது, பாத்திரம் எண்ணெயும் குறையான்னு சொல்லி வார்த்தையை கொடுக்குறான். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னையா வேலைன்னு கேட்பாங்க. அந்த அம்மா ஒரு மாதத்தோடு சொல்லலை, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி, தீர்க்கத்தை சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அதை செய்தாங்க. தேசத்தில் ஆண்டு மழையை கட்டளையிட்டு தேசம் செழிக்க வரைக்கும் மாவும் குறையலை, எண்ணெய் குறையலை. இதுதான் வாழ்க்கை. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவரை ஆண்டு அறிந்து வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றதில்லை. தன் குடும்பம், தன் பிள்ளை, பணம் ஓடிக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நினச்சி பாரு. எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்யலாம். வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றதில்லை. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளதை அறியணும், நிறைய அறியறதில்லை. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே வரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே வரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயரொழியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன், இன்றே வந்தேனிதோ. என் காரியமாக யாரை அழைத்தேன், இன்றே வந்தேனிதோ.
பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியுவரை கிறிஸ்து வருகை வரை அன்பும் மலைத்தாழ்வை உண்மையும் காத்து ஆண்டவரை அன்பு மலைத்தாழ்வை உண்மையும் காத்து ஆண்டவரை அழைத்தீரே. இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே. ஆயத்தமானீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே. ஆயத்தமானீரே. அழைத்தீரே. அவருடைய அழைப்பே வித்தியாசம். இந்த அழைப்புக்கு பாத்திரமா விளங்கணும். ஒரு தம்பி பாடினாங்க பார்த்தீங்களா, திப்பி ஐயா, அவர் சென்ட் தாமஸ் மண்ணில் இருக்கார். சென்ட் தாமஸ் மண்ணில் இருக்கார். அங்கே ஒரு ஃபாதரோட இருக்காங்க. முன்ன தோமா இறந்து போனால் மறிச்சார்ல, ரத்த சாட்சியம் முதல் சாட்சி அவர் தானே. அவனோட 12 சீடரில் தோமா ஒரு ஸ்ரீஷரில் அந்த மலை இப்போ அவருங்க தான் இருக்கார். அங்கே ஒரு ஃபாதர் இருக்காங்க. அவர் மாதிரி ஊழியத்தனை பார்க்கல, ஒரு ஃபாதர் மாதிரி நிறைய மக்களுக்குள்ள மக்கள்லாம் சேர்ந்து செந்தாமஸ் மலையை கூறு கூட நினச்சி வந்திருக்காங்க. இந்த ஃபாதர் ரெக்கார்டெல்லாம் எடுத்து இந்தியாவிலே மலை பட்டை உள்ள மலைன்னா தான் செந்தாமஸ் மட்டம் மலை தான், வேறு எந்த மலைக்கும் பட்டை கிடையாது. 1,00,000 ஏதோ கொடுத்தாங்க. இந்த ஊந்தி ஏதோ சொன்னாங்க, 1,00,000 அந்த காசு கணக்கு கொடுத்து போர்ச்சுகீஸ் காலத்தில் வாங்கியிருக்காங்க பட்டா. இன்னைக்கு பட்டை கிடையாது, யார்கிட்டையும் பட்டை கிடையாது. வரங்கிட்ட போய் சொன்னார், என்கிட்ட பட்டா இருக்குது, ஓட்ட பட்டை இருந்தால் கொண்டு வா. ஆண்டு ரத்தம் செஞ்சு மறித்த மலை, என் ஊழியக்கார மகன் தோமா ரத்த சாட்சியை மறித்த மலை. வேலாயுதன்னு ஒரு மனுஷன் அவர் கொலை பண்ணலாம். கொலை பண்ணும்போது அவருக்கு என்ன ஆச்சு, உடம்பெல்லாம் புண்ணு. கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு செத்து இல்லை. ஆனால் அவர் தோமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னால் ஈட்டியால் குத்த போகிறான். குத்த போகும்போது தோமா மேலே உள்ள ரத்தம் மேலே தெரித்து அசுகம் அடைஞ்சான். அப்படிப்பட்ட தேவன் மகிமையாக உள்ள மலை அப்படின்னு சொல்லி அதனுடைய சாட்சி நான் கேட்டேன். நம்ம ஆட்கள்கிட்ட யாரும் இல்லை. நம்மளுக்கு தரிசனம் பூமி மாயான பூமி நடத்துகிறாங்க. ஒரு அக்கௌண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தான் வச்சதான் சட்டம், தான் வச்சதான் மகிமை. எவ்வளவோ நடக்க தப்பு. இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை. ஆண்டு கணக்குக்கு கூட எஜமான வரப்பு வந்துட்டார். ஒருத்தர் தப்ப முடியாது. மத்தேயு 19 அதிகாரத்தை மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வராரு. ஒருத்தர் தப்ப முடியாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். நிறைய இஷ்டமான ஊழியங்க பேர சொல்லிக்கிட்டு தான் இஷ்டம்தான் வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டு பரிசுத்தமான தெய்வம், அவர் முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வத்தை நீ மனுஷன் நீ விசுவாசியாக கொண்டு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், சுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவ மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கணும், கண்ணீரை பார்க்கணும், வேதனையை பார்க்கணும். வேதனையிலிருந்து விடுதலை தந்து விடுதலை ரட்சிக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அந்த ஒரு லட்சியத்தோடு வாழும்போது வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது, ஒரு கஷ்டம் இருக்காது. நிறைய பேர் மறந்துடுறாங்க, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. என்கிட்ட பாவம்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். வேதத்தில் வாசிக்கமில்ல, யோவான் 8:46 வாசிக்கும் போது என்கிட்ட பாவம்னு யாரும் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்குறார். எப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை.
தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய மக்களை நீ வாழணும். எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும், மகிமுள்ள வாழ்க்கையை வாழணும். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தில் கடந்து போகும்போது ஒன்றும் கடந்து கெடுத்து போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையாண்டு விரும்புகிறார். அதை தான் இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காரியம். அதை மனதில் வைத்து வாழுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். நிறைய பேர் மறந்துடுறாங்க. இன்றைக்கி சய இஷ்டம், கள்ளத்தனமான தீர்க்க தரிசனங்கள், கள்ளத்தனமான ஊழியர்கள் வாழும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இவ்வளோதான் சாப்பாடு, அது வேற ஒன்றும் தேவையில்லை. அது சாப்பாட்டுக்கு மனம் எப்படி வேணாலும் வாழலாம், அது வாழ்க்கை இல்லைல்ல. உண்மையாக வாழுங்க. நீ கிறிஸ்தவங்க வாழ்க்கை நிறைய பேர் கிறிஸ்தவன் உண்மை கிடையாது. கிறிஸ்தவங்க தான் நீ பொய் சொல்கிறான், நிறைய துணிஞ்சு பாவம் பண்ணுறான். காரணம், நான் கிறிஸ்தவங்க சொல்லி வாழ்ந்து துணிஞ்சு நான் கிறிஸ்தவன் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா நீ வாழாத, எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் வாழ்க்கை சந்தோஷம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும். பாக்கியவான், உன் கைகளில் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோடு கடுதல் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தய சுற்றில் ஒரே வர கன்றுகளை போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் உன்னை ஆஸ்வதிப்பார். இஜீவன நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுடன் சமாதானத்தையும் காண்பாய். வேதத்தில் வாசிக்கும். பொய்யான வார்த்தை இல்லை. கடவுளுக்கு பயந்து நீ வாழ்வையானா, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வானா, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும், ஒரு குடும்பங்கள் சந்தோஷப்படும், குடும்பங்கள் தேவனுக்கு மகிமுள்ள குடும்பமாக வாழும். அதுக்கு நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாம். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம் ஆண்டு விரும்புகிற காரியம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யவான் தீவிக்கிறவன் ஆக்கிரிக்கு தப்பான். ஜானி என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஐயா 31 இப்படி வந்துருங்கன்ட்டாங்க. நான் ஊழியத்துக்காரமாக இங்கே இல்லாமல் போயிட்டேன். வர முடியாத சூழலை, வர முடியாத சூழலை. வயசு 77. இப்போ எனக்கு வயசு 77 வயசு. நடக்க முடியல. யார் 2 பேர் சப்போர்ட் வந்து பிடிக்க வேண்டிய சூழலில் இருக்குது. ஆனாலும் நம்மளோட ஓடுற ஓட்டம் கொஞ்சம் எவ்வளோ நாள் வாழ்றப்போ சொல்ல முடியாது. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். வெள்ளத்தின் மீது 80 வருஷமாக வாழ்ந்தாலும் சரி, பாடும் நிறைந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாடு கண்ணீர் நிறைந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓடுற தேவனுக்கு பிரியமான ஓட்டம் ஓடும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். நீ நல்லா வாழ்ந்து பாருங்க, உண்மையை வாழ்ந்து பாருங்க, கடவுள் சாட்சியாக வாழ்ந்து வாழ்ந்து பாருங்க. எவன் நாடு முன்னிட்டு போட்டோம், எவன் ஒன்று பொய் சொல்லட்டும், எவன் வேணும் எப்படி வேணும் வாழட்டும், நீ உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா பாரு. பிரியமான வாழ்க்கை இருக்குமானா எந்த கஷ்டம் வராது, எந்த வேதனை வந்தாது, எந்த நிந்தனை வர ஆண்டவர் எல்லா காரியங்களை பாதுகாப்பார், எல்லா காரியங்களை பாதுகாப்பார். பாதுகாப்புக்கு மாத்திரம் உனக்கு ஏற்ற பலத்தை கட்டிட்டு தருவார். மோசே 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்தில் அவர் பலம் குறையலை, கண் பார்வை குறையலை, வஸ்திரங்கள் ஒன்றும் பழசாக போகலை. ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் பார்வன் காலம் அரண்மனையில் வாழ்ந்த காலத்தில் பார்வன்குமார் தேவன் தண்ணியிலிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேர் வச்சான். போர் வச்சு 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அங்கே திருமணம் பண்ணியிருப்பார், எப்படியோ வாழ்ந்திருப்பார். ஆனால் அந்த மோசே பார்வ தேசத்தில் வாழும்போது சரி தப்பு பண்ணிட்டான். எகிப்தியனை கொண்டு போட்டான். இது பார்வனுக்கு தெரியுது, இவரை கொண்டு போடுன்னு சவால் விட்டு தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு ஓடுற உடனே முஸ்லிம் ஜனங்கள்லாம் படுற கஷ்டத்தை பார்க்கான், வேதனையை பார்க்கான், வேதனையெல்லாம் பார்த்து தவிப்பை பார்க்க அடிச்சு அழைக்கிறாரு. அழைச்சவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரான். ஏற்றுக்கொண்டு கூட பிறந்த அண்ணன் ஆரோன், கூட பிறந்த அக்கா மிரியாம், அவனுக்கு எவ்வளோ விதமான பாவங்கள் பண்ணுறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க, கூட பிறந்தவங்க தான். ஆனால் ஆண்டு விடலை அவனை. வேதத்தில் வாசிக்காமல்ல, 8:12 வாசிக்கும் போது என் தாசனாய் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலுக்கு உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தான். உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தான். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். உண்மையான வாழ்க்கை நீ வாழும்போது ஒரு குறைவு இருக்காது. மோசை முகத்தில் என்னைக்கு டயர்டே வந்ததில்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யாத்திரை 33:11 வாசிக்கும் போது ஒரு சினையுடன் பேசுவதில்ல. மோசையிட்டாண்டு முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். காரணம் அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது, சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தது, மகிமை உள்ள வாழ்க்கையாக இருந்தது. நான் சந்தில் வந்துக்கிட்டு இருந்தேன். பழைய போலீஸ் இந்த இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன்.
58 வருஷத்துக்கு முன்னே எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 48 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு திருமணம் ஆகிற 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் சின்ன பிரச்சனை. ஒரு மனுஷன் தவறாக பழகியிருக்கான். ஒரு மனைவிட்ட ஒரு லேடியும் ஒரு பழகு. இந்த மனுஷன் அதை காரணம் காட்டி அந்த அம்மா அடிச்சிட்டான். அடித்த உடனே அவருடைய விரும்பின கணவர் என்ன பண்ணார், இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. விடியக்காலம் அவர் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நைட்டில் வந்தேன். அப்போ எனக்கு கார் வசதி ஒன்றும் கிடையாது. பஸ்ஸில் தான் வரணும், இல்லை லாரியில் வரணும். அவ்வளோ கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம் பட்ட கஷ்டத்தை மாதிரி வேதனையான வாழ்க்கையே இல்லை. அவ்வளோ கஷ்டம். சாப்பாட்டு கஷ்டம், பிழைப்புக்கு கஷ்டம், துணிக்கு கஷ்டம், எத்தையோ கஷ்டங்கள். இன்றைக்கி ஆண்டு நடத்த விதத்தை நான் பார்ப்பேன். அப்புறம் அவனோட வேலைக்காரி எலியேசர் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போவான். பொண்ணு பார்க்க போகும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகம் 24, 63, 65 35 வாசிக்கும் போது எலியேசர் சொல்லுவான், என் எஜமான் செல்வசீமானாக இருக்கார், செல்வசீமானாக இருக்குன்னு சொல்லுவான், சாட்சி சொல்லுவான். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்திருக்காரு. அவ்வளோ கஷ்டத்தில் ஊரில் நைட்டில் 11:30 மணிக்கு டவுன் பஸ்ஸில் எங்கள் ஊர்லேருந்து இறங்குறேன். ஒரே என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. தம்பி நான் உங்களுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாரு. என்னென்னு கேட்டேன். ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. ஒரு அம்மா அடிச்சிட்டேன், தலையில் காயப்பட்டுருச்சு, போலீஸ் கேஸ் ஆகிட்டு என்னை காலையில் தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இப்போ எங்கள் அண்ணனுக்கு திருமணம் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு திருமணம் ஆச்சு. எங்கள் அண்ணி வீடுங்க இருக்குது. மாமனார் சுவாமிதாஸ் ஐயா இருக்காங்க, அது ஒரு பெரிய அளவுங்க. அவங்கள்ட்ட போய் பார்ப்பனே வாங்கன்னு காலையில் வந்தவங்க. வந்தோடனே என்ன மாப்பிள்ளைன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு சின்ன தகராறு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னாரு. கேட்டார். சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார். காலையில் தடியா ஒரு 8 ஐயா, தடியா சரியான தடி. அவர் வேறு ஒன்றும் சொல்லலை, வெறும் 50 ரூபா வாங்கி கொடுத்தார். வெறும் 50 ரூபா தான். இன்றைக்கி 5 லட்ச ரூபா கணக்குது. 50 ரூபா இருந்தால் இப்படியே அந்த ஃபைலே மூடிட்டாங்க. கேஸு வரல, ஒன்றும் வரல. அவன் நினச்சி பார்த்தேன், ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆண்டு எவ்வளோ தூரம் கனப்படுத்திருக்காரு. வெறும் 50 ரூபா காசை கொடுத்துட்டு அந்த போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைலே மூடிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நான் தான் நினச்சேன், தேவனுக்கு சாட்சியாக இருக்க போய்தான் அவனுடைய எல்லாருடைய கண்ணிலும் மறைச்சிட்டார்ல. நீ அப்படி தான் கடவுள் பிரியமாக வரும்போது பொல்லாத உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேதனைகள் நிறைந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனுஷன் பண்ணுற பாடுகளை பார்க்கணும், வேதனையை பார்க்கணும். ஆனால் இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கணும். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையே இருக்கணும். ஏதோ வாழ்ந்து நினைக்கிறேன். கிறிஸ்தவன் நினைக்கா சந்தா கட்டினா போதும், 300 ரூபா சந்தா கட்டினா போதும், ஓட்டு கிடைச்சா போதும், இன்னும் 4-5 கள்ள ஓட்டுக்கு நம்ம காசு கட்டிக்கலாம், அவனுக்கு ஓட்டு போட சொல்லி நம்ம டிசி ஆகிடலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடலாம் நினைக்கான். டிசி ஆனாலும் பரவத்துவ முடியாது, எக்ஸிக்யூட்டிவ் ஆனாலும் பரவத்துவ முடியாது. காரணம் கேட்டால் வாழ்க்கை தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அதைத்தான் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கிறதா, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களும் நினைச்சு நீ வாழ்வாயானா கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம்
தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயிலல்லாதவரை தாயன்பரைப்பவரே, நோயிலல்லாதவரை பரிகாரியாரேவா பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரினாதேவா பட்சமாய் தாங்கிடுவார். அல்லாத நாமமதில் ஒருவனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் வயங்கினோரை தயந்து காப்பவரே, மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவரே. தூயாய் மாற்றிடுவார். தூயாய் மாற்றிடுவார். அல்லாத நாமமதில் ஒரு மரமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ரெண்டு தினத்துக்கு முன்பாக முந்தாள் நினைக்கிறேன், 2 தினத்துக்கு முன்பாக என் சர்ச்சில் ஒரு டெத்து. நான் வந்து வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன். என் தம்பி வெளியூரில் இருக்கார். அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபோன் கிடைக்கல. என் தம்பி ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் சொல்லிவிடுங்க, சர்ச்சு பையன் ஒருத்த இறந்துட்டான், சாவு சர்ச்சுக்கு வர போகுது, அண்ணனை போய் பார்க்க சொல்லுங்க, இந்த நாளைக்கு வந்தால் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, எங்கள் தம்பி சொல்கிற வார்த்தைக்கு கரெக்டாக பேசுவார், நீதியை பேசுவார், நியாயமாக பேசுவார். சரி, போகக்கூடாது, போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் போயிட்டேன். போய் கொஞ்ச நேரம் கழித்து தான் சாவு வந்தது. சாவு வரல. சாவுக்காக உட்காந்துருந்தேன். அந்த பையனுக்கு ஒரு 28 வயசு தான். செத்து போன பையனுக்கு 28 வயசு தான்.
24 வருஷம் தண்ணி குடி குடி, 24 மணி குடி. அழகா இருக்கா. சாவு வந்து உட்கார்ந்துருக்கு, மனைவி ஏத்தால உட்காந்துருக்கா, குழந்தை பக்கத்தில் இருக்குது, அந்த பிள்ளை 9th ஸ்டாண்டர்ட் படிக்க. எனக்கு ரொம்ப வேதனை. எங்கள் குருவானவரும் இல்லை, ஒரு மாற்று குருவான் வந்தவர், ஐயா நீங்கள் ஒரு செய்தி கொடுத்துருக்கேன்னாரு. சரின்ட்டேன். இந்த வேத படத்தை வாசிக்க சொல்லுவோம்னு சொன்னார். என்ன வேத படம்னு கேட்டேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிப்போன்னார். அதுவும் எந்த வசனம் கேட்டால் 13, 14, 15 வசனங்கள் வாசிப்போன்னார். என்ன எந்த வசனம் கேட்டால், அன்றி நிறுத்தி எழுத நிறுத்தம் துக்கித்து அழ வேண்டாம், மற்றவங்க துக்கிச்சு அழ வேண்டாம், இயேசுவார் மருத்துவர் எழுந்திருந்தாரே, அவர் மகிமையோடு எழுந்திருப்பான் வாசம் வாசிக்கன்னு சொன்னார். நான் நீங்கள் பேசுங்கண்ணே, எதுக்குன்னு கேட்டார். நான் அந்த வசனத்தை குறித்து பேச விரும்பலன்ட்டேன். எதுக்குன்னு கேட்டார். அவனே குடிகாரனாகி குடிச்சு செத்துருக்கான், ஒரு நல்லமையான மனைவியை விட்டுட்டு வந்திருக்கான், 9 வயசு படிக்க சின்ன பிள்ளை பாவம் போல இருக்குது, இவன் நீ பரிசுத்தம் கொடுத்து இருக்க போகிறான் இவன், அப்போ என்ன வாசிக்கலன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், லூக்கா 13 வாசிங்கன்னே. லூக்கா 13, 5, 6, 7 வசனங்கள் வாசிக்கன்னே. அதில் என்னன்னாரு, நானே வாசி பிரசங்கம் பண்ணினேன்னு சொல்லிட்டேன். என்ன பிரசங்கன்னு கேட்டால், ஒரு எஜமான் வந்து நல்ல தோட்டம் வச்சுருக்கான், அழகான வந்து தோட்டம் வச்சுருக்கான், திராட்சை தோட்டம். நடுவு ஒரு அத்திமரம் இருக்குது. நடுவு அந்த மத்திமரத்தை எஜமான் சொல்கிறேன், வேலைக்காரர் கூப்பிட்டீங்களா, 3 வருஷமாக அந்த மத்திமரத்தில் வச்சுருக்க, கனி தெரில ஒன்றும் தெரில, அது என்னடா பிரயோஜனம், வெட்டித்தூர போடுறாங்க, வெட்டித்தூர போடுங்க. அவன் தோட்டக்காரை சொல்கிறான், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், வெட்டி கொத்தி எரு போடலாம், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலாம் வெட்டி போடலான்னு சொல்கிறான். ஆண்டு எத்தனை வருஷம் ஒன்று பாதுகாத்தார். நீ மாறுவேன், இந்த வருஷம் மாறுவேன், இந்த வருஷம் குடிக்காமல் இருப்பேன், முதல்ல உன் குடும்பத்தை கட்டுவேன். ஆண்டு இத்தனை நாள் காத்திருந்தார். குடிக்கிறதுக்கு ஒன்று படைச்சாரு, குடிக்க ஒன்று உருவாக்குனாரு. எவ்வளோ பேசுன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு. கருணையில் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், கருணையில் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ள கதறிட, சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ள கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். வாழ்க்கையே இயேசுவால் ஆண்களை ஒழிக்க, வாழ்க்கையே இயேசுவால் நாட்களை ஓட்டத்தை ஓட்டத்தை காத்துக்கள் வாசத்தை மகிமையில்
உலகத்தின் மாந்தரே கருதாது வாருமே. உலகத்தின் மாந்தரே கருதாது வாருமே. இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போ. இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கியனாய் அந்த நாள் நல்ல நாள். காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. என்னவெல்லாம் மண்ணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் நல்லாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கியனாய் அந்த நாள் நல்ல வேதத்தில் வாசிக்கவில்ல. நீதிமொழிகள் 21 அதிகாரத்தில் 27, 28, 29 வாசிக்கும்போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களின் கண்கள், யாருக்கு காரணம் சண்டைகள், மதுவான இருக்கிற தங்கி திரும்ப வேதத்தில் வாசிக்கும். ஐயா அந்த வார்த்தையை கவனிப்போம். இந்த கிறிஸ்தவ வீட்டில் நிறைய ஃப்ரிட்ஜில் பீர் பாட்டிலும் சாராயப்பட்டம் தான் இருக்குது. மாற்றுங்க, மாற்றுங்க. உன் வாழ்க்கை அழிஞ்சிடாம கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்துவ சண்டைக்கு 250 கோடிக்கு சாராயத்து கிறிஸ்துவ சண்டைக்கு டாஸ்மார்க். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? கொஞ்சம் மாறுங்க, போதுமை வாழுங்க, சாட்சியை வாழுங்க, மகிமையை வாழுங்க. ஏதோ வாழ்ந்த வாழவும் நினைக்காதீங்க. கடவுளுக்கு பிரியமாக வாழுங்க. அதனால் எந்த லாபம் கிடையாது. சாராயம் குடிக்கிறதுனாலையோ எந்த லாபம் கிடையாது. நாங்கள் கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். எல்லாரும் இடப்பெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இன்னொரு மீட்டிங் போயிட்டு நான் 3 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். இன்னொரு ஊருக்கு போயிட்டு எல்லாரும் இடப்பெல்லாம் எழுப்பி ஊர் ஆண்டவர் நோக்கி பார்க்கல. ஆண்டவரே கரம் கூட கிட்ட ராஜான்னு கேட்கலாமா? எங்களோட வாங்க ராஜா. ஆண்மையின் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை மாற கிருபை தாங்க ஐயா. நீ பட்ட பாடுகள் சிந்தி ரத்தம் சிலுவை வீணாய் போகக்கூடாதப்பா. மனமிறங்கி காத்துக்கொள்ளுங்க, மனமிறங்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, வாழ வைங்கப்பா, வாழ வைங்க. இந்த பிள்ளைகள் குடியிருந்து விடுதலை பெறட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். எத்தனை குடும்பங்கள் வேதனை, எத்தனை குடும்பங்கள் கனவெல்லாம் வாழக்கூடிய தாய்மார் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தகப்பு இல்லாத பிள்ளைகள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே. மனமிறங்கு ராஜா, மனமிறங்கு ஐயா. சாராயத்தினால ஒன்றும் இல்லை, குடியினால ஒன்றும் இல்லைப்பா. உடைய அன்பு தான் எங்களுக்கு வேணும், உடைய அன்பு தான் வேணும், உடைய வார்த்தை தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். வார்த்தைக்கு பிரியமான மக்களை வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? மனதியுருகும் தெய்வமே ஏசையா,
மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை பாடலும் காணிக்கை வச்சு தான் ரெடி எடுத்து வச்சிருக்கேன். காணிக்கை எடுத்துலாம்ல, நாங்களும் காணிக்கை போட்டுருவோம்ல. காணிக்கை கொண்டு வந்துருக்கீங்களே, வேணுமா? கொண்டு வந்துருக்கீங்களே, எடுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசுயா ஸ்தோத்திர உம்மை மனதார துதிப்பேன். முதல் பை காணிக்கை சேகரிக்கப்படும். ஐயா அவர்கள் சிலுவை அடையாளத்தை வாழ்ந்து ஸ்தோத்திர காணிகளை முதலாவது பை காணிக்கை நாம் சேகரிப்போம். இரண்டாவது ஸ்தோத்திர காணிக்கை சேகரிக்கப்படும். எங்களுக்கு சமாதானம் உண்டு வள்ளும் தண்டனையோ உண்மையிலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே விழுந்ததையா தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு வள்ளும் தண்டனையோ மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே விழுந்ததையா மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சாபமான விழ்மொழியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு வள்ளும் தண்டனை
இருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே நான் ஓமதள்ளையில் இன்னும் நெருங்கி சேவதே ஆவல் பூமியில். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா நன்றி ராஜா. தோத்திர அரணை விசேஷித்த கரங்கொண்டு ஆசிர்வதிங்க. அடியானை மறைத்து வெளிப்பட்டதுங்க. இப்படித்த காணிக்கைகளுக்கா நன்றி ராஜா. 1 10 100 ஆசிர்வதித்து அனுப்புங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. மாத்திரம் மகிமைப்பட கிருபை தாங்க. எங்களோடு வாங்க, பலப்படுத்துங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.